எப்படி தோரங்காடு இருக்கோ, எப்படி ஜமீன் தேவகுலம் இருக்கோ, அதுபோல 12,000 கிராமத்தையும் மாற்றுவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு ஆவடி பருத்திப்பட்டு பூங்காவை சரி பண்ண பத்தாது, ஆவடியில மட்டும் 10 பூங்கா இருக்கு. ஆவடியுடைய மொத்த குப்பை எங்க போகுது? அந்த ஆவடியினுடைய ஏரிக்குள்ள போகுது. ஒரு பூங்காவை சரி பண்ணிட்டீங்க, ஒரு ஏரியை சரி பண்ணிட்டீங்க, சரி, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. மொத்த ஏரி மொத்த குப்பையை கொண்டு அங்க கொட்டிக்கிட்டு. சென்னைக்கு ஒரு மறுசுழற்சி செய்ய இடம் இல்ல. பள்ளிக்கரணைங்கிற சதுப்பு நில ஏரிய மொத்தமாக குப்பை கிடங்கா மாத்தி வச்சுட்டாங்க. இதை மாத்தணும். இதை மாத்தத்தான் உங்கள் பிள்ளைகள் கனவு கண்டு நிற்கிறோம். இப்படி 1000 கனவுகள். ஆடு மாடு மேய்க்க சொல்ற, ஆடு மாடு மேய்க்க சொல்லல. நாங்க நம்ம வாங்குறவளை பிடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை தூக்கிக்கிட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு மாடு மேய்க்க சொல்றோமா? புனிதாவை கூட்டு கையில குச்சியை கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? பருகானாவை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? நல்ல தம்பியை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு இல்ல. இது வேற. அப்படி செய்யல. நாங்க 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்ல போய் ஆடு மாடு மேய்க்கிறான் வெளிநாட்டுல. அதை தமிழர் நிலத்துல சாத்தியப்படுத்துவேன் என்று ஒரு தலைவன் சொல்றான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. தக்காளி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம், தென்னை தோட்டம், பாக்கு தோட்டம், பனை தோப்புகள். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நீர்நிலையிலும் பனைகளை நட்டு வச்சாங்க. பனைகளை நட்டு நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு சென்னையில எங்கிருந்தோ வந்து மரங்களை போட்டு கஜா புயல், தானே புயல், வரதா புயலா மரங்கள் கீழே விழுது. வீழாத நம்முடைய நாவல் மரங்கள், புங்க மரங்கள், புளிய மரங்கள், இப்படி நாட்டு மரங்களை, நாவல் மரங்களை நட்டு வளர்ப்போம் என்று பேசுறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று சீமானுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற அதிகாரம் தேவைப்படுது. எளிய பிள்ளைகள் நீங்கள் வெல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே என்கிற தலைவன் 4 ஆண்டுகள் வெறும் சிறுபான்மை தலைவன் அதிகாரம் கைப்பற்றினா 4 வருஷத்துல தங்கம், பருத்தி, தக்காளி, இந்த 3 வளத்தை விட்டு தக்காளி அந்த நாட்டையே கடனில்லாத நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. எடுத்து போடுங்க. எல் சால்வடார் அப்படி ஒரு கண்ட்ரி மத்திய அமெரிக்காவில் இருக்கு. இளைஞர் படித்த பிள்ளைகள், இளைஞர்கள் படித்தவர்கள் தேடி பாருங்க கூகுள்ல. எல் சால்வடார் சென்ட்ரல் அமெரிக்காவுடைய நாடு. 2019ல 2016ல ஒரு சாதாரண கவுன்சிலராக ஒருத்தர் வராரு. 2019 தணிக்கை தொடங்குறான். நாட்டில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 80,000 கொலைகள் நடந்த நாடு. 2019ல அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக அன்னைக்கு அங்க பிரசிடென்ட் வர்றாரு. சின்ன நாடு, சொர்க்கம் போல ஒரு நாடு. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், சில்லு சில்லுன்னு குழுக்குன்னு இருக்கும். 4 வருஷம் 53 விழுக்காட்டுல வெற்றி பெற்ற அந்த தலைவன் 2024 திருப்பி தேர்தல் வருது. 75 விழுக்காடுகளை பெற்று பெரும்பான்மை பெற்று மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறான். 5 வருஷத்துல எல்லா ரவுடி சிட்டி அடக்கிறான். நாட்டில் அந்த சிட்டியிலிருந்து, தலைநகரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய புழல் மாதிரி ஒரு ஜெயில கட்டுறான். மொத்த ரவுடியும் பிடிக்கிறான். நாசரு, மா சுப்பிரமணிய, அது மாதிரி என்ன யார் யார் எல்லாத்தையும் பட்டியல போட்டு பொன்முடி, அப்புறம் வந்து துறைமுருகன், கதிரானந்த், தூக்கடா கதிர தூக்கடா துறைமுருகன், தூக்கடா அந்த கனிமூல கொள்ளையன, தூக்கடா அந்த மணல் கொள்ளையன, தூக்கடா தாம அன்பரசன் நல்லா லட்டு மார்க்க தூக்கி வாடா, தூக்கி உள்ள போறான். மொத்த சேகர் பாபா தூக்குறான். மொத கிறிஸ்து ஏவன கிறிஸ்து தூக்குறான், தூக்கி உள்ள வைக்கிறான். என்ன பண்றான்? ஜெயில போன் கிடையாது, சிறையில இணையதள வசதி கிடையாது, இன்டர்நெட்டை கட் பண்றான், போனை கட் பண்றான். 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள கலவரம், அடிச்சுக்கிறான், பிடிச்சுக்கிறான், சாவடா விடுறான். ஓர் ஆண்டுல 80,000 கொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 100 கொலைகள் ஆண்டுக்கு நடக்கக்கூடிய நாடாக மாறி இன்னைக்கு உலகத்தினுடைய அமைதியான நாடாக அந்த நாடு திரும்பி கொண்டிருக்கு. ஏன்? சின்ன பையன் 38 வயசா ஒரு திரைப்படத்துல இயக்குனரா இருந்தவன் அவர் அந்த நாட்டை மாற்றுகிற பொழுது அதே போல மண்ணின் வள மக்களுக்கே என்று கனவு கண்டு நிற்கிற அண்ணன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாத? காங்கிரஸ் ஒரு பேராய கட்சி, பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி. இந்தியாவில் யாரும் காங்கிரஸை வீழ்த்த முடியாது. ஏன்? காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ப வச்சான். வாங்கி கொடுத்தது சுபாஷ் சந்திர போஸ். நம்ப வச்சு என்ன பண்ணா? காங்கிரஸை யாரும் வீழ்த்த முடியாது. ஆனால்
மொழியை மட்டும் முன்னிறுத்தி 18 ஆண்டுகளில் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுக காங்கிரஸை வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுகவையும் வீழ்த்துவது சாத்தியம். அவன் மொழியை மட்டும் முன்னிறுத்தாரு. இந்த மொழி மட்டும் இல்ல, மொழி, இனம், மண்ணு, மலை, காடு, கனிம வளம், பாலியல் வன்கொடுமை, சமூக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தங்கிற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்க மாணவி கழிவறை கழிக்க போன, இயற்கை உபாதை கழிக்க போன மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரியில திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் 2 வயசுடா. என்னடா இருக்கும் அவ்வளவு? என்னடா உங்களுக்கு அரிப்பு? எழுதி வச்சுக்கோங்க அன்பிற்குரிய மக்களே, அதிகாரம் ஒரு நாள் எங்கள் கையில் சிக்கும். இது போல பெண்களை எவன் தொட்டாலும் சரி உடனடியாக தூக்கு. மரண தண்டனைக்கு நாம் வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் பெண்களை தொட்டா 16 நாள் அவருக்கு காரியம் பால் ஊத்திடுவோம். பாகுபலி சொல்றாங்க, பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை என்பது போல தூக்குடா. அரபு நாட்டில் சட்டம் இருக்கு. அவன் தெருவில் வச்சு அடிக்கிறான் கல்ல விட்டு. நாங்க அப்படி கிடையாது. ஜனநாயக முறைப்படி இன்னைக்கு 8 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலாம். கைது பண்ணியாச்சு. 8 நாள்ல குற்றப்பத்திரிக்கை, உடனடி விசாரணை. 16 நாள்ல அவன் எவ்வளவு பெரிய கொம்பன், எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, எம்பி எவனா இருந்தாலும் பெண் பிள்ளைகளை தொட்டா உடனடியாக மரண தண்டனை கொடுப்போம். இதன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. அதை செய்யாம சரி வராது. நீ வருவ, பெண்களை கையை பிடிச்சு இழுப்ப, பெண்களை பாலியல், சின்ன பிள்ளை 6 வயசு 4 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணா ஜெயில இந்த தடிமாட்டு நாய்களை உள்ள போட்டு இவனுக்கு மனு பாக்குறது, இவனுக்கு ஃபேனு, இவனுக்கு கழிவறை, இவனுக்கு டீ, இவனுக்கு காஃபி, இவனுக்கு ஒரு ஜெயிலரை போட்டு, இவனுக்கு வெளியே வர போக்குவரத்துக்கு காவலரை போட்டு, இவருக்கு பாதுகாப்புக்கு மாஸ்க் மயிரை கட்டி இவரை கூட்டு. என்னடா தூக்குடா, அவன் யாரா இருந்தாலும் தூக்குடா அப்படி சொல்ல யாராவது ஆள் இருக்காங்களா? நாங்க செய்வோம். இதை தவிர பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. நாடே சிசிடிவி. இன்னைக்கு சொல்றாங்க பெண் பிள்ளைகளை பின்தொடர்ந்து போனாலும் 5 வருஷம் சட்டம் இருக்கு. திமுக மகளிர் மாநாட்டை இடுப்பு பிடிச்சுக்கிறான். பாதுகாப்பு இருக்காங்க. ஒரு கட்சியின் கூட்டத்தில் பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து சிரிச்சு மகிழ்ந்து பாதுகாப்போட போக முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் போக முடியும். ஏன்? பாதுகாப்பா இருக்க போய் தான் 117 பெண் பிள்ளைகள் வேட்பாளராக நிக்கிறாங்க. யாரா நிக்கிறாங்களா? கனிமொழிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏன் எம்எல்ஏ சீட் கொடுக்கல? ஏன் எம்பி ஆக்கி அனுப்பி டெல்லிக்கு? எம்எல்ஏ விட்டா கருணாநிதி குடும்பத்திலே கொஞ்சமான அறிவாளி கனிமொழி தான். கொஞ்சம் படிப்பாங்க, கொஞ்சம் கவிதை வாசிப்பாங்க, குறைந்தபட்ச நல்லவங்க, கொஞ்சம். அப்ப என்ன விட்டா நிர்வாகம் நல்லா பாத்துரும். ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஓரம் கட்டிடும். பெண்களுக்கு பொதுவாக நிர்வாகம் செய்யக்கூடிய பக்குவம் உண்டு. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு பெண்ணு நாட்டு நிர்வாகம் செய்ய மாட்டாளா? ஒரு குடும்பத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொண்டு கொடுத்தா 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபாயை கருகிட்டப்பால போட்டு பூட்டி வைக்கிற புருஷனுக்கு கூட தெரியாம ஒளிச்சு வைக்கிற பெண்களுக்கு நாட்டை நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஒரு கடுகிட்டப்பாக்குள்ள 100 ரூபாய் கொடுத்தா 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபாய் வைக்கிற ஒரு பெண் ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா எம்எல்ஏவா வந்தா நாட்டை எப்படி நிர்வாகம் செய்வான் என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படித்தான் இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரு சரியான நிர்வாகி தேவைப்படுகிறார். ஒரு இளைஞர், ஒரு படித்த பெண்ணை நிப்பாட்ட வேண்டுகிற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துல தந்தையை இழந்து வாடினாலும் ஆடு மாட வித்து ஆத்தா படிக்க வச்ச அந்த காசுல படித்து சீனாவில் போய் வேலை பார்த்தாலும் என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று இந்த களத்திலே பெருமதிக்கக்கூடிய தங்கை புனிதா சண்முகம் அவர்களை அண்ணன் சீமானவர்கள் களத்திலே இறக்கியிருக்கிறார். நினைச்சிருந்தா 4 லட்சம் ரூபாய் சம்பளம், 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை 40 லட்சம் சம்பளத்தை மாத்துறதுக்கு வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் இளைய பிள்ளை இப்படி ஒரு வேட்பாளரை ஏதாவது கட்சியில காட்டுங்க. கட்சியில பெண் பொறுப்பாளர் காரை மறிச்சா காரை விட்டு ஏற்றிட்டு போற தலைவனுக்கு மத்தியில பெண்களை பார்த்து சீட்டு கொடுக்கிற அளவு கொடுக்கிற தலைவன் எங்க அண்ணன். அப்படி ஆவடி தொகுதிக்கு படித்த பண்புள்ள மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து பேசுகிற துண்டு சீட்டு இல்ல, ஏப்போர் சீட்டு இல்ல. ஒரு பொதுக்கூட்டத்திலே இந்த போர்டு போடுறாங்கன்னா சட்டசபைக்கு போனா எந்த போர்டு போடுவாங்கன்னு பாத்துக்கோங்க. சட்டசபைக்கு போய் ஒரு பெண் ஆவடியிலிருந்து வென்று போய் ஆவடி மக்களுடைய குரலாக ஒலித்தால் எப்படி இருக்கும் பாருங்க. தெரிச்சிருவாங்க. நாசர் கிசரி சேகரபாபுலம் பக்கத்தில் நிக்க முடியாது. அப்படி கேட்பாங்க கேள்வியில. ஏனால் the product from சீமான்.
ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மொழியையும் மக்களையும் முன்னிறுத்தி ஆவடியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், சாதி பார்க்காது சாதிக்கிற துடிக்கிற இந்த இளைய பிள்ளைகளுக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே புனிதா சண்முகம் அவர்களை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளையை உங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, அன்பிற்குரிய மக்களே, நாம் பொறியாளராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயியை, அதுவும் ஏர் உழவன் விவசாயியை நாம் தூக்கி கொண்டு வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும்னு. விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், விவசாயி செத்துக்கிட்டு இருக்கு. செத்து கொண்டிருக்கிற விவசாயியை உயிரை கொடுத்தாவது சீமானின் தம்பிகள் காப்பாற்றுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் இந்தியாவிலேயே நல்லா ஒத்து பாருங்க. க்ளோஸ் போங்க. இந்தியாவிலே ஒரு கட்சியின் தலைவன் சின்னமா கிடைச்சது எங்களுக்கு தான். இது எங்க அண்ணன் தான், வேற யாரும் இல்ல. எங்க அண்ணன் தான் சின்ன வயசுல ஏற்கனவே பெற்றுக்கு நிக்கிறாரு. கொஞ்சம் லைட்டா மீசியை முடிக்காப்ல. கட்சியின் தலைவனே சின்னம்டா. ஏன்னால் எங்களுக்கு சீமான் என்பது வெறும் முகம் மட்டுமில்லை, அது ஒரு எண்ணம். அதனால தான் அவரை சின்னமாக எங்களுக்கு வந்திருக்கிறார். அன்பிற்குரிய மக்களே, ஏர் உழவன் சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே உங்கள் பெருமதிப்பிற்குரிய வாக்குகளை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல, உங்களுடைய வாக்குகளை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்காதீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு விற்றாதீங்க என்று அண்ணாதுரை சொன்னது போல, அன்பிற்குரிய மக்களே, உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய வாக்கை, உங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளை ஆளப்போகிற அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற அந்த வாக்குரிமையை தயவு செய்து பணத்துக்கு வித்துறாதீங்க. பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனையோ அம்மன் கோயில் இருக்கு, எத்தனையோ சிவன் கோயில் இருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு 20 ரூபாய் மட்டும், ரொம்பலாம் கொடுக்காதீங்க, 20 ரூபாய் மட்டும் கொண்டு போய் கோயில் உண்டில போட்டு, ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா ஈஸ்வரனே சிவனே முருகனே அல்லாவே இயேசுவே, இந்த உன் பிள்ளை தெரியாம 2000 வாங்கிட்டேன், ஆத்து மணல கொள்ளையடிச்சு, கனிமூலத்தை கொள்ளையடிச்சு, 4000 கோடி பேக்கேஜ கொள்ளையடிச்சு, பல கோடியை கொள்ளையடிச்சு எனக்கு 2000 ரூபாய் லஞ்சமா கொடுத்துட்டான். அந்த லஞ்ச பணைய வயிற்றுல ஒட்டாத ஆத்தா, ஆனாலும் அந்த படத்துல 20 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் விவசாய சின்னத்தை ஓட்ட போட போறேன் அப்படின்னு ஓட்ட போடுங்க. உண்மையான விடியில் மலரட்டும். மீண்டும் தேர்தல் பரப்புரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.